இந்தா கோச்சுக்கிட்டு போய் வருஷம் ஒன்னாச்சு. வாய் பக்கம் சோத்து கொண்டுட்டு போனவே சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. பையன் எப்ப வருவான், அப்ப எப்ப அடிக்கலான்னு திண்ண மேலேயே உட்கார்ந்துருக்கேன். இவன் வேற திருவிழா நேரத்துக்கு வந்திருக்கேன். என்ன நடக்க போதோ? உனக்கு மட்டும் 3 வேளை எப்படிதான் இறங்குதோ? அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா? உள்ள போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாடி. ராத்திரி பகலா இதே தொல்லையா? இந்தா போட்டுக்க. அழகேசா, ஐயா ஐயா, உனக்கு 100 ஆயிசியா? இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயா ஐயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படியா இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? இப்படியா? அப்பா அப்பா வேணான்னு ஓடி போனவனுக்கு இங்க என்னடா வேலை? ஓடி போன அங்கே இருக்க வேண்டியதானடா. திரும்பி வந்துட்டேன். வந்தது வராம பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறேன். நல்லா கேளுங்க, பெத்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சு தர்றாரு. அறிவிருக்கா உனக்கு? போனுக்கு மேல வந்த பிள்ளை எப்படி அடப்பட்டு அடிப்ப? உன் பஞ்சாயத்துல ஊர்ல வச்சுக்க, இங்க வச்சுக்காத. நேத்துல உழைச்ச காசை சோத்து கூட கொடுக்காம பிள்ளை பிள்ளைன்னு படிக்க வச்சதுக்கு பாடம் அவன் கத்துக்கலையா? நான் கத்துக்கிட்டேன். மடையா, வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்துட்டான். மறுபடியும் அவனை துரத்தி அடிச்சு என்னடா அர்த்தம்? நாளைக்கு நீ செத்து தொலைஞ்சுனா அவன் உனக்கு சொல்லி போடணும். சொல்லுங்கண்ணே, அவருக்கு நல்லா சொல்லுங்க. பெத்த பிள்ளைய எப்பவுமே எதிரியாவே பாக்குறாரு. உசுரோட இருக்கும் போதே அப்பா அத்தாளுக்கு சோறு போட நினைக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போட்டான் போடாட்டி. பரமசிவம், அப்பனுக்கு செய்யக்கூடாதுன்னு எந்த பிள்ளையும் நினைக்கிறது இல்ல. பிள்ளைங்க செஞ்சுட்டா அவனு எந்த அப்பா நினைக்கிறானோ அவனுக்கு பிள்ளைங்க மேல உண்மையான பாசம் இருக்கிறது இல்ல. நீ அப்படியாடா? அழகேசா, வயசான காலத்திலயும் உழைச்சுதான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு வரலாமாடா? வயசு புள்ள நீ இருக்கும் போது இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? அவங்க இருக்க போதுன்னு கொஞ்ச நாள் தான்டா. அது வரைக்கும் அவங்களை கண்கலங்கமா பாத்துட்டேடா. அறிவு கட்டும். பண்ணாத்தா பைய எடுத்துட்டு உள்ள போ. உள்ள என்ன என்ன கூட்டம் இங்க? எல்லாம் வீடு போங்க 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 எல்லாம். அனாவசியமாக கூட்டப்படி. பரமசிவம், வயல் வரைக்கும் போயிட்டு வரலாப்பா. வாடா. தார் ரோடு உனக்கு பேரு வச்சது தப்பே கிடையாதுடா. ஏன் ஐடியா தரன்னு சிகரெட் வாங்கி ஊதி தள்ளுறிய? நாளைக்கு ஐடியா தரலன்னு வச்சுக்க சிசிர, நாலுல இருந்து அதெல்லாம் கட்டிடி. ஐடியா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்ச உன் கூட சுத்துறேன் மச்சான். உனக்கு என்ன தெய்வான வீட்டு போகணும் அவ்வளவுதானே? பேசாம வாய முடிட்டு என் கூட வா, நாளைக்கு போலாம். ஐயோ கத்திக்கிட்டே இருந்தா என்னடா கொஞ்சம் போட்டு தெய்வான பாக்குறதுக்கு ஐடியா கேட்டீங்கல்ல? ஆமா. கீழே பார், மேல பார், அங்க பார். ஏந்திரு, கைய கால உதறிக்கிட்டு போயிட்டே இரு. தார் ரோடு அழகேசுக்கு தான் சுழுக்கே இல்லையாடா? நீ விரிச்சா விழுமுடா. யாருடா இது? ஊரு விட்டு ஓடி போனானே அவன் தான் இது. பரமசிவன் பையனா? ஏண்டா இடுப்பு சுழுக்கு விழுற வயசுல போய் கால சுழுக்கு எடுக்க வந்திருக்கிய? அவன் இடுப்பு சுழுக்கு எடுக்கத்தான் வந்திருக்கான். என்னடா சொல்ற? இல்ல 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 இல்ல, கால் சுழுக்கு எடுக்கத்தான் வந்திருக்கேன். சரி இது வா. அருமை எல்லாம் சொல்லி கூட்டி அங்கிருக்கேன். நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும். ஏண்டா என் 50 வருஷம் சர்வீஸ்ல எனக்கே புத்தி போய் சொல்றியா? எதுல 50 வருஷம் சர்வீஸ்? அது வந்து இல்லாட்டா கேட்டீங்களா? அதுலயா? டேய் மெதுவா இப்படி வந்து உட்காரு, காலை நீட்டு. வாச பக்கமா பார்த்து உட்காரு. எப்பட அடிபட்டது? சுருக்க மாதிரி தெரியலையே. அவன் உன்னை பார்க்க தான் வந்திருக்கான். ஓகே சரியில்லையே. யார பாக்க? பேச்சு சுருக்கு வந்திருக்கு. அப்போ எடுத்துருவோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன அழகு, நீ என்ன சின்ன குழந்தையா? வெளிய பின்ன போகும்போது பார்த்து போறது இல்ல? ஐயோ ஐயோ, பாரு நரம்பெல்லாம் எப்படி பரண்டு கிடக்குதுன்னு. ஐயா என்ன இது, காலை தொட விட மாட்டேங்கிற. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு விடிஞ்சதும் பேசாம தேவான பாட்டிக்கிட்ட போய் சுளுக்கு எடுத்துக்க. மறுபடியுமா? குட்டி போட்ட போற மாதிரி அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல உட்கார வேண்டியது சும்மா இருக்கா.
அழகேசனுக்கு ஐடியா தர சொல்லி அந்த ஐடியா ஃபைலர் ஆகி அவன் டீ சிகரெட் வாங்கி கொடுத்தோட கெடுத்துட்டியாடா. சிகரெட் பிடிக்காதால பைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அவங்க சரியா தானே போயிருக்காங்க. அவன் ஐடியா என்ன கிளிக்க போகுது பார்க்க தானே போறோம். வேண்டாம் எனக்கு என்னவா எனக்கு ஒரு சிகரெட் குடுறா. ஒரு துண்டு சிகரெட் கூட கிடையாதுடா. ஐடியா தரேன்னு சொல்லி நான் கவுத்துட்டீங்க. ஐயா டைரக்டாவே டீல் பண்ணி தெய்வானிய டச் பண்ணி என்னது எப்படி நான் உங்க வீட்டுக்கு போனேன்னா அப்படியே செவிலேறி குதிச்சேன்னா உள்ள போய் சுத்தியும் முத்தியும் பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. ஒரு ஓரமா தெய்வான மட்டும் பாவனை அப்படியே அவ பக்கத்துல போனேன். கீழே பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து மெதுவா அவ மேல ஊத்துனேன். ஏய் தெய்வான நில்டி. ஐயோ பாட்டு வந்து போகுது. என்னது பாட்டியா? இல்லாத சுளுக்கு எடுத்த பொல்லாத கிளவி இல்லாத யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா. ஒரு ஓடுகாலி பையன் கிட்ட. அது நான் தான். அப்புறம் என்னாச்சுன்னா கழுத்து கிட்ட வச்சு கைய அப்படியே மெதுவா முகத்து கிட்ட கொண்டு போனேன். அப்புறம் லிப்பு கிட்ட போனேன். யாரா தட்டுந்து? அவ அப்பன்டா. ஓடா மொய்யாளா லூசு. சரி சரி ஒரு சிகரெட் கூட பிடிக்கணும் போல இருக்குது. டேய் அங்க இருந்து நான் எப்படி எஸ்கேப் பண்ணனும் உங்களுக்கு சொல்லவே இல்லல்ல. இப்ப பாரு ஒரு ஜூஸ். யாரு வராங்க? தேவன தேவன ஏயானா முந்தான நான் ஒட்டி சுத்து கல்லாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா மனுஷியா தெரியலையா? ஓல்ட் மங்க், உன் புருஷன் ஊர்ல இருந்து வரும்போது உன்னை பார்த்து கூப்பிட்டாரா இல்ல உன் பாட்டியை பார்த்து கூப்பிட்டாரா? என்னங்க உங்களை பிரசிடென்ட் ஐயா பார்க்கணும்னு சொன்னாராம். நீங்க கொஞ்சம் போய் பார்த்து வந்துறீங்க. அக்கா மாமா எப்படி இருக்கீங்க? வாடா. அக்கா என்னடா? இந்தக்கா இது உனக்கு. உனக்கு பாக்கெட்டிக்கும் சுருக்கு பையன் வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா தம்பி எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கே, உனக்குன்னு எதுவும் வாங்கிக்கலையா? என்ன தேவான தாலியை பார்த்து மிரண்டு நிக்கிற? கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு இந்த பொண்ணு கிட்ட மூக்கறாங்கயிறு போடுற மாதிரி தாலிய கட்ட மிரளாம என்னடா பண்ணுவா? மச்சான் தெய்வான காலத்துல நீ தான் தாலி கட்டல. ஏன் மிலிட்டரி வந்தா பயந்துருவோமா? மிலிட்டரினா துப்பாக்கி தூக்கி வருவானா? அவனுக்கு 2 கொம்ப முளைச்சிருக்கேன். தேவான கயித்துல நீ தான் தாலி கட்ட. ஐ அழகேசன லைட்ரு. ஏய் இது யாரோட லைட்ருன்னு சொன்ன? ஐயோ எனக்கு மாட்டிக்கிச்சு. ஓ இது அழகேசன் லைட்ரா? என்ன லைட்ரு? தெய்வான அங்க மரத்தடியில இருக்கா. நான் கொஞ்சம் பிஸிடா. அப்பா கூப்பிட்டாராம். இல்லடா அப்பா கூப்பிட்டாராம். அப்பா வர சொல்லி இருக்காரு. நான் போறேன்டா. எது அப்பாவா? உங்க அப்பா என்னைக்குடா தேடி இருக்காரு? இப்படி ஒரு தரதர பிள்ளைய பெத்து போட்டா தினம் தினம் செத்து பிழைக்கிறாரா? நம்ம அப்பனுங்கள நம்மள அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா நீ தெய்வா நம்ம நடிக்கிற. ஏய் ஊர்ல இருந்து வந்துக்கிற வெள்ளி உங்க அத்தை பொண்ணு அது உன்னை தேடி திரியுதுடா. கொடுத்து வச்சோண்டா நீ. அப்பா இதப்ப நான் வந்துட்டு பாரு. மாமா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர தெரியுமா? கோயிலுக்குள்ள அத்தை கிட்ட கேட்ட நீ கோயில் போயிருக்கதா சொன்னாங்க. எங்க போன நீ? என்னமா இப்படி கேட்டுட்டா? அவன் உன்னை தேடித்தான கோயிலுக்குள்ள சுத்திக்கிற. ஆனா ஒண்ணுமா உன்னை பாக்குற சாக்குல திருவிழாக்கு வந்த 250 விளையாட பாத்து விட்டேன். ஏடா விழுந்துட்ட? நிஜமாவா? ஆமா இது மேல ஏறி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கா அது மேல ஏறி உன்னை தேடி இருப்பான். ஏன் மாமா என் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? பாத்தியாடா என்னமா மெயின்டைன் பண்றான்? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா எல்லா இடமும் தெரியாச்சு. ஆளே காணுமே. ஏய் வா. தெய்வானே பாத்தியா? இல்லன்னு. பாப்பா. ஏய் வா.
தேவானி பாத்தியா? அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்காங்க. எங்க? அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்காங்க. போ போ. அந்த மிலிட்டரிக்காரனை பத்தி நீ கவலைப்படாத. சொல்லுடி, கேட்டுட்டே இருக்கல. எப்பல இருந்து நடக்குது? சொல்ல போறீங்களா? இப்போ பொம்பளாடி நீ இந்த பச்சை பிள்ளை போட்டு ஏன் அப்படி அடிச்சிட்டு இருக்க? இவள பச்சை பிள்ளை. இவ பச்சை பிள்ளை மாதிரியா நடந்திருக்கா? திருவிழா கூட்டத்துல நம்ம மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. இவள அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ மணி என்னன்னு கேட்டிருப்பா. இல்ல மான போறதுக்கு என்னடி இருக்கு? மணி கேட்டாளா? அக்கா ஆரம்பத்துல இவருக்கு என்ன கண்டா பிடிக்கலக்கா. சின்ன வயசுல இருந்தே நீ இவளையே தானே நினைச்சிட்டு இருக்க. அக்கா தெய்வான மேல உயிரே வச்சிருக்கா. ஆனா மாமா என்னடா உள்ளூர்ல மாப்பிள்ளை பாக்குறாருக்கா. வேலை வெட்டி இல்லாம சிகரெட்டும் கையுமா தெருவில் அலையில பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. அக்கா ராணுவத்துல இருக்கிறவன் உசுருக்கு பயப்பட மாட்டாக்கா. ஆனா நான் பயந்தேன். ஏன் தெரியுமா? இந்த உசுரு தெய்வானிக்கு சொந்தங்கிறதுனால. ஆனா இனிமே இந்த உசுருக்கு பயப்பட மாட்டாக்கா. எல்லா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா. நான் வரேன். அழகேசா நீ ஒண்ணும் கவலைப்படாத. சொல்லு மிலிட்டரி அழகா தூக்கிடுவான். மச்சான் அவன் மிலிட்டரியில தான் துப்பாக்கிய பாத்துருப்பான். நம்ம திருப்பாச்சிய நேரடியா பார்த்த ஆளு தெரியுமில்ல. கண்டத்துல கைய வைக்கிறேன். மேல்படியா? மேல்படி யாரா மேல்படியா? டேய் மிலிட்டரிடா. ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து நினைச்சிருந்தா அது பாசம். அதுவே அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறது தான் காதல்னு நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகேசா தெய்வான உங்களை உயிரே வச்சிருக்கா. அவளை நீ சந்தோஷமா வச்சுக்க. நான் கட்ட வேண்டிய தாலி இந்த நீயே கட்டு. இந்திய நாட்டுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவனா. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக எல்லாம் உயிரை கொடுக்க நான் தயாரா இல்ல. என்னமோ 2 பேரும் என்ன தூக்குறேன்னு சொல்றீங்க. நீங்க வேற மிலிட்டரி தம்பி. நாங்க தூக்கிவேன்னு சொன்னது பழைய படம் மெட்டியை தூக்கிட்டு புது படம் திருப்பாச்சி போடலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தான். இல்லடா புலிமுட்டை. இந்த உன் லைட்டர் தானே? மிலிட்டரி தம்மடி மிலிட்டரி. மச்சான் பத்தாய் மச்சான். பபார் புலிமுட்டை மிலிட்டரி நம்மள ஐட்டம்ல நெல்லு இந்த பேக்கர் கூட கார்ல வச்சு நம்ம மிலிட்டரி அனுப்பிச்சிடுவோம். மிலிட்டரி எங்க அழகேசன் காதல மட்டும் காப்பாத்தல, இந்த நாட்டையும் சேர்த்து காப்பாத்திருங்க. Bye. See you.